ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிஜோன். இந்த என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். என்னடா சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்படிதான் அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. இப்போ அது எல்லாத்தையும் இந்த வீடியோல ஃபுல் டீடைலா பார்க்கலாம். இதுல நடுவில் கொஞ்சம் ட்விஸ்டா வேற இருக்கு. அது எல்லாமே இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, இந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அவுட் ஆஃப் த டோர்னமெண்டா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்படிதான் முடிய போகுது. ஏன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்க 4 டீம், இந்த பாயிண்ட்ஸ் 4 டீம் வச்சு தோக்காம விளையாண்டுட்டு இருக்காங்க. அதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. கீழே இருக்க 4 டீம் இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல கீழே இருக்கிற ஜிடி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே, அப்புறம் லைனா இருக்கிற டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா 16 பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் உள்ள போறது கஷ்டம் மாரி இருக்கு. ஏன்னா ரன் ரேட்ல உள்ள பேரமும் இருக்கு. 4வது பிளேஸுக்கு ரன் ரேட்ல உள்ள போற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ டீம் எல்லாம் வின் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா டீமுமே ஃபர்ஸ்ட்ல இருக்க 4 டீமே இன்னும் 2 மேட்ச் வின் பண்ணாலே 16 பாயிண்ட்ஸ் வந்துடும் எல்லாத்துக்குமே. அதான் கொஞ்சம் இங்க கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. அது மட்டும் இல்லாம மும்பை இந்தியன்ஸ் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிச்சு விட்டாங்க அவங்கள. ஏன்னா இப்ப லாஸ்டா எஸ்ஆர்எச் கூட இந்த மேட்ச்ல ரொம்ப சொதப்பிட்டாங்க. பேட்டர்ஸ்ல மும்பை இந்தியன்ஸோட பவுலர் சொதப்பிட்டாங்க. அதுவும் பும்ரா ரொம்பவே சொதப்பிட்டாரு தான் சொல்லணும். 54 ரன்ஸ் கொடுத்திருக்காங்க 4 ஓவர்ல. ரொம்ப ரொம்ப கஷ்டமா போகுது. ஏன்னா பும்ராவை நினைச்சா பும்ரானா எப்படிப்பட்ட பவுலர். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பும்ரா ஓவரை யார் இருந்தாலும் இப்ப அடிக்கிறாங்க. ஆர்ஆர்ல இருந்து எல்லாம் யார் பால் யாருக்கு பால் போட்டாலும் பும்ரா வர அடிச்சு நவுத்தி போடுறாங்க. இப்ப பும்ரா கொஞ்சம் ரொம்பவே ஃபார்ம் அவுட்ல இருக்காரு பும்ரா. ஏதாச்சும் ஒரு கம்பேக் கொடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா இன்னும் 6 மேட்ச் தான் மும்பை இந்தியன்ஸ் இருக்கு. 6க்கும் 6மே வின் பண்ணுவாங்க. இல்லாட்டி ஒரு மேட்ச் தோத்தாலும் அவ்வளவுதான் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அதுவும் இப்ப சரி ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் அப்படியே தொடர்ந்து டக்கடன்னு ஜெயிச்சு மேல போனாலும் அந்த மேல இருக்க டீம் 16 பாயிண்டோட மேல இருந்தாங்கன்னா இவங்க 2 ரேட்ல ஜெயிச்சு மேல போற மாதிரி இருக்கும். அதனால இப்ப மும்பை இந்தியன்ஸ் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா இந்த 6 மேட்ச்ல ஒரு மேட்ச் தோத்தாலும் மும்பை இந்தியன்ஸ் காலி தான் சொல்லணும். சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் எப்ப கம்பேக் கொடுக்காங்க தெரியல. கம்பேக் கொடுத்து மேல வரது உங்களுக்கு ஈஸி தான். பட் இப்ப மேல இருக்க 4 டீமே பாயிண்ட்ஸோட இருக்காங்க. 2 மேட்ச் இன்னும் வின் பண்ணாங்கன்னா அவ்வளவுதான் பாயிண்ட்ஸ்ல மேல ஏறுவாங்க. அதுவும் ரன் ரேட்ல வின் பண்ண, அது மட்டும் இல்லாம நம்மளும் 16 பாயிண்ட்ஸ் போனாலும் ரன் ரேட்ல வின் பண்ணாதான் மேல போக முடியும். மத்தபடி ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, இந்த மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் மேட்ச் இப்ப எஸ்ஆர்எச் கூட நடந்த மேட்ச் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க பேட்டிங்னா செம்மையா பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். சரி, பேட்டிங் நல்லா பண்ணிட்டாங்க, பவுலிங் நல்லா பண்ணிடுவாங்க. பும்ரா இருக்காங்க, போல்ட் வேற அவர் இருந்தாரு. ஓகே, முடிச்சலாம் மேட்சை முடிச்சிருவாங்கன்னு சொல்லி மும்பை இந்தியன்ஸை பார்த்துருந்தா மும்பை இந்தியன்ஸ்லேயே கவுத்து போட்டு வச்சிட்டாங்க. பவுலர் எந்த பவுலர் போட்டாலும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எஸ்ஆர்எச் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 19வது ஓவர்ல மேட்சை முடிச்சு விட்டாங்க. அந்த 244 ரன்ஸையும் டார்கெட்டையும் அசால்ட்டா முடிச்சு விட்டாங்க. இதுல இவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்டே ஒரு விக்கெட்டை லைட்டா எஜ்ஜி பட்டு போனதை அவங்க அப்பீல் பண்ணாம விட்டாங்க. அது ஒண்ணு மிஸ்டேக் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு கேட்சை மிஸ் பண்ணாங்க. 2வது கேட்சை மிஸ் பண்ணாங்க. கேட்ச் மிஸ் பண்ணியே கொஞ்சம் இது போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தான் செம்ம டீமா இருக்காங்க, சும்மா கடப்பார டீம் சொல்லிட்டு பண்ணிட்டு இவங்க இந்த வாட்டி இவங்க தான் கப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே உல்டாவா ஆயிருச்சு. பவுலர்ஸும் சரியா இது பண்றது இல்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே, இப்ப மொத்தமா கவுத்து விட்டாங்க. 5 கேப்டன் இருந்தும் எதுவும் பண்ண முடியல உள்ள. இப்போ பாத்தீங்கன்னா 4 பாயிண்ட் தான் அவங்க வச்சிருக்காங்க. இன்னும் 6 மேட்ச் இருக்கு. 6 மேட்ச் வின் பண்ணி அவங்க 12 பாயிண்ட் எடுத்து இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணி மேல போனாலும் ரன் ரேட்டோட மேல போய் ஆகணும். இதுல அடுத்த மேட்ச் யார் கூட பாத்தீங்கன்னா சிஎஸ்கே கூட. சிஎஸ்கே அதே நிலைமையில தான் இப்ப இருக்காங்க. சிஎஸ்கே 6க்கு 5 மேட்ச் ஜெயிக்கணும். இதுல பாத்தீங்கன்னா சிஎஸ்கே கூட உமேஜ் தோத்தாங்கன்னா அவ்வளவுதான் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அண்ட் சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு, மேல போலாம். அண்ட் ஒவ்வொரு மேட்ச் ஒரு மேட்ச் கூட விடாம அவங்க ஜெயிச்சாகணும். ஆனா சிஎஸ்கே இன்னும் ஒரு மேட்ச் தோத்தாலும் இன்னும் 6 மேட்சுக்கு இன்னும் 5 மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் அவங்க. ஓகே, 2 பேருமே இதா இருக்கும். இப்போ 2 பேருமே கம்பேக் கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கொடுக்கலாம். அதுக்கு இன்னொரு வழி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே விளையாடுறத மும்பை ஜெயிச்சு அதுக்கப்புறம் வரிசையா வரது எல்லா மேட்ச் ஜெயிச்சுட்டா அவங்க பிளே ஆஃப்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அடுத்தது இவங்க சிஎஸ்கே என்ன பிளான் பார்த்தா, இந்த மேட்ச் தோத்தாலும் அடுத்த ஒரு 5 மேட்சுமே ஜெயிச்சா சிஎஸ்கேவும் பிளே ஆஃப்ல வர ஆயிருக்கு. இவங்க 2 பேருக்கு பிளே ஆஃப்ல வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். நம்மளே அப்படி நினைச்சுக்க வேண்டியதான். ஏன்னா அவங்க விளாடுற ஆட்டம் அப்படி இருக்கு. ஏன்னா ஒரு டைம் நல்லா விளாடுறாங்க, ஒரு டைம் இப்படி விளாடுறாங்க. 2 பேருமே 5 கப்பு வச்சுட்டு ஃபேன்ஸ் இந்த மேட்ச் என்னடா பண்ண போறாங்கன்னு தெரியாம உட்காந்துருக்காங்க. அந்த அளவுக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க சிஎஸ்கேவும் எம்ஐயும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த 5 கப்பு 5 கப்பு வாங்கினவங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 3 கப்பு வாங்கினவங்க எல்லாமே கீழே தான் இருக்கும். மத்தபடி எல்லாம் மேலதான் இருக்காங்க. அண்ட் எனக்கு இன்னும் கம்பேக் கொடுப்பாங்கன்ட்டு எனக்கு தோணுது. சிஎஸ்கே கம்பேக் கொடுப்பாங்கன்னு தோணுது. ஆனா எம்ஐ ஒரு மேட்ச் தோத்தாலும் கொஞ்சம் டவுட் ஆயிரும். எம்ஐக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க, எந்த ரன் ரேட்ல ஜெயிக்கிறாங்கன்னு தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவும் இப்ப ரன் ரேட்ல ஜெயிச்சாதான் மேல போக முடியும் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இருக்கு. சிஎஸ்கேக்கு பாத்தீங்கன்னா மேல இருக்க 4 டீம்ல ஒரு டீம் கூட தான் மேட்ச் இருக்கு, எஸ்ஆர்எச் கூட. அந்த டீமோட மேட்ச் தான் இருக்கு. அப்போ ஓகே, இப்ப சிஎஸ்கே அண்ட் மும்பை இந்தியன்ஸ் இந்த நிலைமையில தான் இருக்காங்க. மேல போனா நல்லா இருக்கும். 6th கப் 2 பேர்த்து 6th கப் அடிச்சா வேற லெவல்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல
சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் பிளே ஆஃப்லேயே போகலன்னா யாரு கப் அடிச்சா நல்லா இருக்கட்டும் உங்களுக்கு தோணுதோ கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கப் அடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோன்றது எனக்கு தோன்றது பஞ்சாப் அடிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஸ்டே செய்யறதுக்காக இந்த கப்பு அடிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்டே செய்யறது வந்து போன வருஷமும் ஃபைனல் கொண்டு வந்தாங்க பஞ்சாப்பை. அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் கப் அடிச்சு கொடுத்து அவங்களே வெள்ளை ஒருத்தி வச்சிருக்காங்க அவரை. ஸோ அவர் கேப்டன்சி நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இத்தனை மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் தோத்துருக்காங்க, அதுவும் ஆர்ஆர் கூட தோத்துருக்காங்க. ஸோ அவங்க கப் அடிச்சா நல்லா இருக்கும். உங்களுக்கு யார் கப் அடிச்சா சொல்லி கமெண்ட் பண்ணிருங்க மறக்காம. ஓகே, ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே இந்த இருந்தா பிளே ஆஃப் குள்ள போலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மறக்காம வீடியோ செக் பண்ணி பாருங்க. சிஎஸ்கே பத்தி மொத்த வீடியோ அதுல இந்த கால்குலேஷன் நம்ம சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே இந்த நிலைமை தான் இப்ப இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க, அடுத்த ஸ்டெப் அவங்க என்னவா தான் இருக்கும், எல்லா மேட்சும் ஜெயிக்க பார்ப்பாங்களான்னு சுத்தமா தெரியல. எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே வந்து இப்போ ஒவ்வொருத்தரா இன்ஜுரிக்காக ஒவ்வொருத்தரா உள்ள சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. இருக்கிற ஆள் பத்துல இன்னும் நிறைய பேரை சேர்த்து வச்சிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் மும்பை இந்தியன்ஸோட உர்வல் பட்டேல் விளையாடுவாரான்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா ஆயிடுச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா போன மேட்ச் கொடுத்தப்பே அவங்க சொதப்பிட்டாங்க. இன்னொரு மேட்ச் கொடுக்கலாம், பட் அவங்க கொடுப்பாங்க இல்லையான்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த ரெண்டு டீம்ல சிஎஸ்கே அண்ட் மும்பை இந்தியன்ஸ் ரெண்டு டீம்ல எது பிளே ஆஃப் பண்ணா நல்லா இருக்கும் அண்ட் எந்த டீம் கப் அடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதோட வீடியோ முடிந்து மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, இந்த ஹை பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.